மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. புதிய மாதம் 8ஆம் மாதம் 1ஆம் பரிசுத்த காலை ஆராதனை இந்த 2ஆம் தேதியிலே இந்த ஆராதனை நடுவிலே தியானிக்கிற இந்த நாளுக்குரிய செய்தி எனக்கும் எங்களுக்கும் நலமாய் இருக்க, தெளிவாய் இருக்க, நாங்கள் புரிந்து கொள்ள நீர் பேசு நாங்கள் கேட்கிறோம். தடைகள், சோர்வுகள், சகல தீமையும் விலகி எங்களை பேர் பேராய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கைகளை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அருமையான தலைப்பு, ஜெபம், பிரேயர். கிறிஸ்தவ வாழ்க்கையில உயிர் நாடியாய் இருப்பது ஜெபம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயிர் நாடியாய் இருப்பது ஜெபம். ஒரு மீன் தண்ணீர இருக்கும் பொழுது உயிர் நாடியாய் தெரியும். அதே மீன் வெட்டாந்தரையில் வரும் பொழுது சில நிமிடங்கள் உயிர் நாடி துடித்து கொண்டிருக்கும். குறிப்பிட்ட நேரங்கள் ஆன உடனே அந்த மீன் என்ன செஞ்சிடும்? செத்துடும். நான் பேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு கம்மாய் வறண்டு போயிட்டு சகதியும் சேருமான ஒரு ஈரம் அதுல இருக்கிறது. அதுல ஒரு மீன் வாளை துடித்து கொண்டு உயிர் போகிற தருவாயில் இருக்கிறதை ஒருவன் பார்த்து அதை தூக்கி அப்படியே தண்ணீர் இருக்கிற இடத்துல விட்டான். அது உள்ளே நீந்தி உயிர் நாடி பெற்று சுகமாய் அது வாழ ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் நம்ம எல்லோரும் உயிர் நாடி உள்ளவர்களாக இருக்கணும்னா கண்டிப்பா மீனுக்கு தண்ணீர் அவசியமோ, கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் அவசியம். கைத்தட்டுகளை சந்தோஷமா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாய் இருந்தும் ஜெபம் இல்லை என்றால் தண்ணீர் வற்றின அந்த கண்மாயில அந்த மீன் துடி துடித்துக் கொண்டிருப்பது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் காணப்படும். உடனடியாக நீங்கள் உயிர் நாடி பெற ஜெபத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன சொல்வார்கள்? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். அப்போ ஒரு வீட்டுக்கு கூரை எவ்வளவு முக்கியமோ கிறிஸ்தவனுக்கு ஜெபம் முக்கியம். ஜெயம் வாழ்க்கை வாழ ஜெபமும் அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த வேதத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு 10 ரகங்கள் எனக்கு தெரிஞ்சது. என் அறிவுக்கு நான் தேவனிடத்தில் விசாரிக்க, வேதத்தை ஆராய்ச்சி செய்ய முற்பட்ட பொழுது ஒரு 10 வகை கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் வகைகள் எனக்கு புரிந்தது. அதை நான் குறித்து வைத்திருக்கிறேன். கிரிட்டிக்கல் பிரேயர், கிரிமினல் பிரேயர், கண்டினியூ பிரேயர், கன்ஃபார்ம் பிரேயர், faith prayer, effective prayer, powerful prayer, tears prayer, healing and promise பெற்றுக்கொள்ளுகிற, இந்த ரெண்டையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபம். கடைசியாக உபவாச ஜெபம், பாஸ்டிங் பிரேயர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தையை சுருக்கமா சொல்றேன். கிரிட்டிக்கல் பிரேயர்,
அப்படின்னா புரிந்து கொள்ள முடியாதபடி, விளங்கிக் கொள்ள முடியாதபடி நூதனமான ஒரு ஜெபம். நூதனம், கிரிட்டிக்கல் பிரேயர். இரண்டாவது கிரிமினல் பிரேயர். அந்த ஜெபத்துக்குள்ள கிரிமினல் இருக்கு. கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்கு, குற்றப்படுத்துகிற பிரேயர். கண்டினியூ பிரேயர் அப்படின்னா இடைவிடாது ஜெபிக்கிறது. கன்ஃபார்ம் பிரேயர், ஜெபம் பண்ணிட்டா எனக்கு ரிசல்ட் உண்டு, பதில் உண்டு என்று சொல்லுகிற கன்ஃபார்ம் பிரேயர். விசுவாச ஜெபம், ஃபெய்த் பிரேயர். எஃபெக்டிவ் பிரேயர் அதாவது ஊக்கமான, உற்சாகமான ஒரு ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அடுத்து டியர்ஸ் பிரேயர்னா கண்ணீர் ஜெபம், அழுகையின் ஜெபம் என்று அர்த்தம். அடுத்து பவர்ஃபுல் பிரேயர், வல்லமையோடு ஜெபிக்கிற, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற பவர்ஃபுல் பிரேயர். அடுத்தபடியாக சுகமும் வாக்குத்தத்தமும் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு பண்ணுகிற ஒரு பிரேயர். கடைசியாக உபவாசித்து ஜெபிக்கிற பாஸ்டிங் பிரேயர். இவ்வகையான ஜாதி பிசாசுகளை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்தினாலும் இந்த பயன் செய்ய முடியாது, துரத்த முடியாது. அந்த மாதிரி பாஸ்டிங், தீராத பிரச்சனைக்கு தீர்வு உபவாச ஜெபம். இந்த 10 வகையான ஜெப வகைகளை என்னாவியில வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற அளவில நான் புரிந்து கொண்ட ரீதியில இந்த வகை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில ஜெபமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜெபியாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபியாமல் இருந்தா பாவத்துக்குரியவர்களாயிருப்பீர்கள். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுகிறோம், சிலர் 4 வேளையும் சாப்பிடுகிறார்கள். இதற்கு இடையிலையும் நொறுக்கு தீனிகளை நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரைஸ் மில் ரோதையாகவே இருக்கிறார்கள். நான் தப்புன்னு சொல்லல. 3 சாப்பிடுங்க, 4 தடவை சாப்பிடுங்க. சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நிறைய திங்காதீங்க. ஆனா டைமை கூட்டிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா 3 வேளையோ 4 வேளையோ சாப்பிடுங்க, தப்பு இல்ல. சாப்பிட மறந்தாலும் செபிக்க மறக்காதிருங்க. சிலர் உட்கார்ந்து 4 வீடும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா, ஐயோ காலையில சாப்பிடவே மறந்துட்டோம்னு 12 மணி ஆன பிறகு அதுக்கப்புறம் பல்ல விளக்கி அப்புறம் சாப்பிட 1 மணி ஆயிடுது. அப்ப உங்களுக்கு என்ன கட்டாயிடுது? காலை சாப்பாடு கட்டாயிடுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சாப்பிடாமல் கூட இருக்கலாம், ஆனா ஜெபியாம இருக்கவே கூடாது. ஜெபிக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவார்கள். இல்லை, ஜெபம் ஜீவன், ஜெபம் உயிர் நாடி. ஜெபியாமல் இருந்தா பாவம். நீங்கள் சோதனைக்கு உட்படாது இருக்கும்படிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியம் இருக்கு. மீனுக்கு தண்ணீர் உயிர் நாடி போல கிறிஸ்தவனுக்கு உயிர் நாடி ஜெபமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், அது விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், போப்பாண்டவரா கூட இருக்கட்டும், பிஷப்பா கூட இரு, ரெவரண்ட் ஆயிரு, டாக்டர் ஆயிரு, யாராயிரு, ஜெபம் கண்டிப்பா கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு உயிர் நாடி. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல வேளைகளில, பல அலைச்சல்களில, பல போராட்டங்களில, பல மன
வருத்தங்களிலே, நெருக்கங்களிலே, சூழ்நிலைகள் செபிப்பதற்கு இல்லாமல் போகும் நேரத்தில் கூட கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணணும். ஆமா சொல்லுங்க. நான் சொன்ன சாப்பிடாம கூட இருந்துடலாம், தப்பு இல்லை. ஆனா ஜெபியாம இருக்கக்கூடாது. ஏன்னா அது உயிர் நாடி. மூக்கையும் வாயும் இருக பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்க பார்ப்போம், 2 மணிக்கு அடக்காரதை நடத்த வேண்டி வரும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு சுவாசம் வேணும், அதுதான் உயிர் நாடி. ஜெபம் பண்ணலன்னா மூக்கையும் வாயும் பொத்துனது மாதிரி தான் கணக்கு. நீங்க செத்து கொண்டு இருக்கிறீங்க, சாகாம செத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உடனடியாய் ஜெபிக்கணும். இயேசு மலை மேல் ஏறி ஜெபித்தார், வனாந்தரத்தில் ஜெபித்தார், ஆலயத்தில் ஜெபித்தார், வீடுகளிலே ஜெபித்தார்கள். ஜெபம் பண்ணுவதற்கு இடம் ஒரு காரணம் அல்ல. மறுபடியும் சொல்றேன், ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு இடம் காரணம் அல்ல. நாங்களே இத்தனோண்டு வீட்டுக்குள்ள இருக்கோம், இங்கிட்டு சட்டி பொட்டி கிடக்கு, இங்கிட்டு அடுப்பு இருக்கு, இங்கிட்டு தண்ணி இருக்கு, கட்டு கூட இல்ல, தரையில தான் கிடக்கும், எங்கன போய் ஜெபம் பண்றது? ஜெபம் பண்ணுவதற்கு இடம் ஒரு தடை அல்ல. எவ்விடத்திலும் ஜெபிக்கலாம், எங்கேயும் ஜெபிக்கலாம். வனாந்தரத்தில் ஜெபித்தார்கள், ஆற்று கரையில ஜெபித்தார்கள், மலை உச்சிலே ஏறி ஜெபித்தார்கள், வனாந்தரங்களிலே ஜெபித்தார்கள், வீடுகளிலே ஜெபித்தார்கள், ஆலயங்களிலே ஜெபித்தார்கள். ஜெபம் பண்ணுவதற்கு இடமில்லை என்று சாக்கு போக்கு ஒருவரும் ஒரு கிறிஸ்தவனும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஜெபிக்க வேண்டும். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பேசுவேன், அவர் பேசுவார். அதுதான் ஜெபம். ஆண்டவரோடு பேசுகிறது தான் ஜெபம். போய் குற்றப்படுத்துகிறது அல்ல, ஒப்பாரி வைக்கிறது அல்ல, புலம்புகிறது அல்ல. அவற்றை பேசணும். ஒரு நபர்கிட்ட நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க, அன்பு வந்தா ஒரு மாதிரி பேசுறீங்க, உங்க பாரத்தை இறக்கணும்னு அது ஒரு மாதிரி பேசுறீங்க, தேவை என்றால் அது ஒரு மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா சாட்சி சொன்னது மாதிரி, ஒரு வேலைய மகனுக்கு தொடங்குறதுக்கு பணம் இல்லை, எங்களை நம்பி யாரு கொடுக்கிறதுக்கு? நாங்கள் நம்பிக்கை அற்றவர்கள், வீடு இல்ல, வாசல் இல்ல, எதுவுமே இல்ல, எங்களை யார் நம்புவா, யார் கொடுப்பா? அவர்கள் போய் பேசினார்கள், வருத்தத்தோடு பேசினார்கள். ஆண்டவர் அவர்கள் பேசினதை விட ஆண்டவரிடத்தில் போய், ஆலயத்தில் போய் ஒரு வாரம் முழுவதும் அழுதார்களே, செபித்தார்களே, ஆண்டவரிடத்தில் பேசினார்களே, அந்த ஜெபம்தான் அவர்களுக்கு பதிலாக வருகிறது. கைத்தட்டுங்களே. ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபித்தால் பதில் உண்டு, நான் ஜெபித்தால் பதில் உண்டா என்று கேட்கலாம். யாரும் ஜெபிக்கலாம், ஏழையும் ஜெபிக்கலாம், பணக்காரனும் ஜெபிக்கலாம், படித்தவனும் ஜெபிக்கலாம், படியாதவனும் ஜெபிக்கலாம், இருக்கப்பட்டவனும் ஜெபிக்கலாம், இல்லாதவனும் ஜெபிக்கலாம், யாரு வேணாலும் ஜெபிக்கலாம். கிறிஸ்தவனும் ஜெபிக்கலாம், இஸ்லாமியும் ஜெபிக்கலாம், முஸ்லிம் ஜெபிக்கலாம், இந்துவும் ஜெபிக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனும் ஜெபிக்கலாம், எந்த ஜாதியை சார்ந்தவனும் ஜெபிக்கலாம், எந்த மனிதனும் ஜெபிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேரு, ஜெபத்தை கேட்கிறவரே. கைத்தட்டுகளே. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை பதில் கொடுக்கிற தேவன். ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அலட்சியம் பண்ணும், ஆனா ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இருக்குது. அருமையானவர்களே, ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் 3 வேளையில ஏதாவது ஒரு வேளையை சாப்பிடாம இருக்கிறதுனால தப்பு இருக்காது, ஆனா ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணலன்னா பாவம். ஜெபம் பண்ணாத வாழ்க்கையில சோதனைகள் நிறைய வரும். பாயாப்பா
ஜெபம் பண்ணாலதான் சோதனையே நிறைய வருது. வரும், ஆனா ஜெபம் ஜெயம் கொண்டு வரும். கைத்தாட்டுகளேன். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபிக்க தொடங்கினான். அவனுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள் ஏராளம், சட்டதிட்டங்கள் ஏராளம். ராஜாவினுடைய கைகளினாலே அவனுக்கு எதிராக இருக்கிற பிறப்பிக்கப்பட்ட சட்டம் இருக்கு. ஆனாலும் ஜெபம் பண்ணாம இல்ல. அவன் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஆனா நிறுத்தல ஜெபத்தை. கடைசியிலே தானியேலை சிங்க குகையில போட்டாலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்க வாய்களை கட்டி போட்டு அவனை பாதுகாத்து, ராஜாவினாலே இந்த தானியேலுக்கு விரோதமா எவனால எந்த குடும்பங்கள்லாம் அட்டூழியம் படிச்சோ அத்தனை பேரையும் அக்கினி சூளையில போடு, சிங்கிக்கவையில போடு, அவன் வீடு எருக்களமாகட்டும் அப்படின்னு சட்டத்தை திருத்தி எழுதினார். அல்ல சொல்லுங்களேன், அவன் சொல்லுங்க. சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சட்டம் தான் முக்கியம். அருமை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை கரைச்சு குடிச்சு பல நாடுகளிலே சட்டத்தை பட்டமாக்கி இந்தியாவுக்கு வரலாற்றுக்கு சட்டத்தை எழுதி கொடுத்தார். அவர் எழுதி கொடுத்த சட்டத்தில் ஏராளமான குறைபாடு இருக்குன்னு இன்றைய அரசியல்வாதிகள் சொல்லுகிறாங்க. நான் சொல்லல. ஏன்னா சட்ட திருத்த மசோதான்னு ஒண்ணு கொண்டு வராங்க. எதுக்கு? டாக்டர் அம்பேத்கரை விட இந்த இருக்கிற அறிவாளிகள் பெரியவர்களா? எல்லாரும் முட்டா பேருங்க. சட்டத்தை திருத்தும் பொழுது நீதிமன்றங்களும் மௌனமாயிருக்கிறது. நீதிபதிகளும் அது ஏன் திருத்தீர்கள் என்று கேட்க தைரியம் கிடையாது. ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள். ஆனா இந்த சட்ட புத்தகம் கை தூக்க, பைபிள்ல கையை தூக்கி ஒரு அல்ல சொல்லுங்க. இந்த சட்ட புத்தகத்தில் ஒரு குறையும் கிடையாது. ஆமா சொல்லுங்க. டாக்டர் அம்பேத்கரை விட இந்த சட்ட புத்தகத்தை எழுதி கொடுத்த ஆவியான தேவன் மகா பரிசுத்தாவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் எழுதி கொடுத்த இந்த வேத புத்தகத்தில் ஒரு சிறு பிழை கூட கிடையாது. இதை படித்துத்தான் அவரும் சட்ட புத்தகத்தை இதிலிருந்து தான் தொகுத்து எழுத முடிந்தது. யாராவது மறுப்பு சொல்ல கூடுமா? எந்த நீதிபதியாதும் சட்ட புத்தகத்தில் குறைபாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல குறை இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் இது ஆவியானவர் காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி 40 பரிசுத்தவான்களால் பல ஆண்டுகளா இருந்தாலும் தொகுத்து எழுதப்பட்டதை, வருஷங்கள் வித்தியாசம், எழுதின பரிசுத்தவான்கள் வெவ்வேறான காலங்களில் வாழ்ந்தவர்கள், வெவ்வேறான வாழ்க்கை முறையில் வாழ்ந்தவர்கள், படிப்பு உள்ளவரும் எழுதியிருக்கார்கள், படிப்பறிவு இல்லாதவனும் எழுதியிருக்கார்கள். சாதாரண மீன் பிடித்தவன் பேதுரு, அவனும் நிருபங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகினாலே நாம் பார்க்கும் பொழுது ஜெபம் முக்கியமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எந்த மதமாயிருந்தாலும், எந்த சமுதாயமா இருந்தாலும், யாராயிருந்தாலும் ஜெபம் வேணும். ஆன்மீகம் வளர, ஆன்மா செழிக்க, ஆன்மா நித்திய வாழ்வு பெற ஜெபம் உயிர் நாடி. ஜெபம் உயிர் நாடி. ஜெபம் கண்டிப்பா தேவை. இதுவரை நான் அப்படியெல்லாம் ஜெபிச்சு பழக்கலையா, எப்படி ஜெபிக்க தெரியாது. எங்க வீடுகளை யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, ஆமாண்டுட்டு நான் பக்கத்தில் உட்காந்து ஆமாண்டு போட்டி தான் பழக்கம். இன்னும் எனக்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியல. ஆண்டவர் சீசர்களும் எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு தெரியல, சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்தார். அதனுடைய ரகசியங்கள், உள்கருத்துகள் ஏராளம்.
இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் பரலோக தேவனை நோக்கித்தான் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் பரலோகத்தின் தேவனே, அண்ட சராசரங்களை படைத்த கடவுளே, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனே, பரலோகத்தின் தேவனே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே என்றுதான் கூப்பிட வேண்டும். அந்த ஜபத்தை கூப்பிடும் பொழுது அச்சிஷ்ட மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அல்ல, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவேன்னு சொல்லணும். ஜபத்திற்கு ஒரு வழிமுறை, ஒரு சாவி, கீ, ஒரு திறவுகோல், ஜீசஸ் நேம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் அல்லாமல் பரலோக தேவனிடத்தில் நம்ம எதையாலும் கேட்க முடியாது, கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தை புறக்கணிக்கவே கூடாது. எந்த மனிதன் இருந்தாலும் இயேசுவே, பரலோகத்தின் தந்தையே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் தான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் அனிதனமும் வேணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் வேணும். ஏசு அப்படின்னு தான் சொல்றோம். நம்முடைய மூச்சு இயேசுதான் சொல்லுது. அந்த உயிர்நாடி ஜெபம் நமக்கு இருக்கணும். ரொம்ப டிராவல் பண்ணேன், ரொம்ப வேலை செஞ்சேன், நாயா பையா ஓடுனேன், அலைஞ்சேன், கஷ்டமா வந்து சொடுக்குன்னு படுத்துக்கிட்டேன் அப்படின்ன கூட, நீ படுத்துக்கிட்டாலும் பரலோகத்தின் தந்தையே, பகலெல்லாம் கூட இருந்தீரு, என் அலைச்சல உதவி செஞ்சாரு, உடம்பெல்லாம் வலிக்கி ரணமா இருக்கு, ஆனாலும் தோத்திர ஆண்டவரே. அது ஜபம்தான். ஜபம் பண்ணா முட்டிகள் போடணும் அப்படிங்கல ஒரு வரமுறை கிடையாது. எப்படினாலும் ஜபிக்கலாம், நடந்து ஜபிக்கலாம், படுத்துக்கிட்டு ஜபிக்கலாம், முழங்காடு ஜபிக்கலாம், முகங்குப்புற விழுந்து ஜபிக்கலாம், கண்ணை திறந்து ஜபிக்கலாம், கண்ணை மூடியும் ஜபிக்கலாம். ராஜா கிட்ட நெகமியா கேட்கும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஒரு நிமிஷத்துல அவன் ஜெபம் முடிஞ்சு, ஒரு செகண்ட்ல ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடி, ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஜெபிக்கிறதுக்கு சில வரமுறைகளை வைத்து அப்படிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜெபிக்காம மட்டும் இருந்துதான் தப்பு. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பலவீனங்களை அறிவார், உங்களுடைய கஷ்டங்களை அறிவார், உங்களுடைய அலைச்சல்களை அறிவார், எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். எந்த நிலையிலும் அவரை துதிக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி ஜெபிக்கணும். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஜாதி மதம் பார்க்கிறவர் அல்ல, படித்தவன் படியாதவன் பார்க்கிறது அல்ல. சின்ன பிள்ளைங்க நம்மகிட்ட எதையாயிலும் கேட்டுச்சுன்னா அந்த வார்த்தை சொல்ல தெரியாது. அந்த வார்த்தை நம்ம காது கேட்கும் போது கெட்ட வார்த்தை போல் இருக்கும். ஆனா பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த பிள்ளையினுடைய சொல்லு தண்ணி தான் கேக்குன்னு தெரியும். அது தப்பா சொன்னாலும் தண்ணி தான் கேக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த பெற்றவங்க அந்த பிள்ளைக்கு கரெக்டா கொடுப்பாங்க. அதுபோல நீ தப்பு தவறா ஜெபம் பண்ணாலும் உன் ஆண்டவருக்கு இன்னதான் கேட்கிறேன்னு தெரியும். உன் வாயிலிருந்து சொல் பரவாதற்கு முன்னே உன்னுடைய தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறபடினாலே நீ கேட்பதற்கு மேலாக ஆண்டவர் கொடுப்பார். கை தட்டுகளே, ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்கள் கேளுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள், தரப்படும். நீங்கள் கேட்டால் பெறாமல் இருக்க முடியாது. கர்த்தர் கொடுப்பார். இதுல என்ன பிரச்சனைனா, கேட்க நமக்கு அந்த மனசு வர மாட்டேன், ஜெபிக்க அந்த விருப்பம் வர மாட்டாங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் தான், ஒரு மணி நேரம் ஜெபித்தாலும் ஜெபம் தான். நான் ஆரம்ப காலங்களிலே 19 வயதில் ஊழியத்துக்கு வரும் பொழுது இரவிலே முழங்கால் படிக்கிட்டா எத்தனையோ நாள் இரவுகள் விடிச்சிருக்கு.
இரவெல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஜெபிக்க முடியல. வயசு, காலங்கள் முன்ன பின்ன இருக்கு. என் இளவயதின் பக்தி என் முதிர் வயதுக்கு அது பலன். இப்ப நீங்க ஜெபிக்கலன்னா பின்னாடி யாரு உங்களுக்கு ஜெபிப்பா? நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. காலத்தை தள்ளி போடாதீங்க. எந்த அவசரமா இருந்தாலும், எந்த பயணங்களா இருந்தாலும் ஒரு நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்திற்கு சக்தி இருக்கு, அந்த ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு, அந்த ஜெபத்திற்கு பதில் இருக்கு. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். பரலோகத்தின் தந்தையே அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்ன? ஆனா ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்தா அது பவர் பிரேயரா மாறுது. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு, ஜெபங்களுக்கு என் கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கு, என் காதுகள் கவனித்துக் கொண்டு, செவிகள் திறந்து கொண்டிருக்கு. அவர் சொல்லி இருக்கிறார். அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. கம்பத்து போட்டியில நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிற பொழுது அங்க இருக்கிற சர்ச்சு சாதாரண சர்ச்சு தான். இப்பதான் இடிச்சு நல்லா கட்டியிருக்காங்க. அதுக்கு முதல்ல அவங்க இருக்கும்போது சாதாரண சர்ச். ஆனா அங்கே போய் ஒரு வாரம் அழுது ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ணிருக்கிறாரா? இல்லையே. அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னாரா? கேட்டிருக்கிறாரே. அவங்க இருக்கிற நேரத்தில் 20,000 கேட்டிருந்தா அது 20 லட்சத்துக்கு சமம் தான். சொன்னது உண்மைதான். ஒரு தொழிலை தொடங்கி அதிலிருந்து டெவலப் ஆகி இன்னைக்கு எத்தனையோ ஏழைகளுக்கு படிக்க வைக்கிறார், பணம் கொடுக்கிறாரு, உதவி செய்யறாரு. அவர் மட்டும் அன்னைக்கு ஆம்பளா இல்லைன்னா அந்த வீடு கஞ்சி இல்லாம ஒரு பிள்ளையும் வாழ்க்கப்பட்டு போக வழி இல்லாம நாரி போய் கிடக்கும். ஆனா ஆண்டவரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எல்லாம் தெரியுது, ஆனா சேவமான வர உக்காந்துட்டு பேசுனா விடிஞ்சிருது வள 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 வளன்னு. அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பேச அது உனக்கு நட்டமா? ஆண்டவர்கிட்ட பேசுறது நஷ்டமா? சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க, பரிசுத்த ஆவிக்குள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நடந்தாலும், படுத்திருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், வேலை செஞ்சாலும், அரிச்சு உலையில வச்சாலும், அடுப்புல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. நூதனமான ஜெபம், கிரிமினல் ஜெபம், இடைவிடாத ஜெபம், உறுதிப்படுவதற்கான ஜெபம், விசுவாச ஜெபம், ஊக்கமான ஜெபம், கண்ணீர் ஜெபம், வல்லமையான ஜெபம், வாக்குத்தத்தம், சுகத்தை பெற்றுக் கொள்கிற ஜெபம், உபவாச ஜெபம் என்று 10 ரக ஜெபங்கள் இருந்தாலும் நீங்கள் எதையாயிலும் ஒரு ஜெபத்தையாவது நீங்கள் செய்யணும். சரீர பலகீனம் உள்ளது, ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகமான. உங்கள் ஆவி அணைஞ்சு போக கூடாது, கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கணும். உங்கள் தீபம் என்ன இருந்துகிட்டு இருக்கணும், அணையாதபடி இருக்கணும். ஆமாம் சொல்லுங்க. இன்றைய வாலிபர்கள் செபிக்கிறது கிடையாது. வாலிப பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க செபிக்கிறது கிடையாது. என்னுடைய மனைவி அவர்கள் வாலிப பராயத்தில் இருக்கும் பொழுது வீட்டினுடைய மேல் டெரஸ்ல ஏறிக்கிட்டு 3 பெண் பிள்ளைகள் சேர்ந்து கத்தி கதறி அந்நிய பாஷை பேசி அப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்களாம். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை, செபிக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை. ஒரு 5-6 பிள்ளைகள் சேர்ந்து வாங்க, ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு போய் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை பாடுவோம், கைத்தட்டுவோம், துதிப்போம், சோத்திரம் பண்ணுவோம். என் குடும்பத்தை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும், என் ஊழியர் ஆசீர்வதியும், ஆத்துமாக்களை கொடும். ஜெபிக்கணும். துன்பப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும், கஷ்டப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும், ஏழைகளுக்காக ஜெபிக்கணும், நோயில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், ஆஸ்பத்திரியில் கிடவர்களுக்காக ஜெபிக்கணும், சிறைச்சாலை கிடைக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும்.
யோபு புத்தகம் 21:15. இப்போ உங்க உள்ளத்துல என்ன ஒரு கேள்வி வந்துச்சோ அந்த கேள்வி யோபு 21:15. 21:15 யோபு. சர்வ வல்லவரே, நாம் சேவிக்க அவர் யாரு? அவரை நோக்கி ஜெபம் பண்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் என்ன? இந்த கேள்வி, இந்த சிந்தனை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் வருகிறது. அவர் ஆராதிக்கணும் என்ன இருக்கு? அவர் நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்னு என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? எல்லாருக்குள்ள இந்த கேள்வி வரும். அருமையானவர்களே, அந்த ஜெபம் தான் உயிர் நாடின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஆமா சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணலன்னா உன் உசுறு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரீரத்தில் உயிரோட இருப்ப, தம்பா இருப்ப, தைரியமா இருப்ப, ஒரு வட்டம் நிறைய திட்டுருவ, ஒரு கோடி முழுதும் புடிக்கிருவ சரீரத்துல. ஆனா ஜெபம் பண்ணலன்னா உன் ஆத்மா, உன் ஆவி, உன் ஆவிக்குரிய தன்மை செத்துக்கிட்டே குற்று உயிராய் போய்விடும். ஒரு நல்ல ஜபிக்கிற விசுவாசியா இருந்தா அவர்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது அந்த நடைய தெரியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்னும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா, எவ்வளவு ஓட்டமா ஓடி வர்றாங்கன்னு பார்க்க. இல்லைன்னா செத்த மீன் துள்ளிக்கிட்டு இருக்க மாதிரிதான் லைட்டா துள்ளிக்கிட்டே வரும். சபம் ஆரம்பிச்சாங்க, உசுரோடு ஒடியாடணும். பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயோ ஆராதனை தொடங்கிட்டாங்க, ஓடணும். இது உயிர் உள்ள மீன். நீங்கள் செத்த மீனா இருக்கக்கூடாது, குற்றுயிராய் கிடக்கிற மீனா இருக்கக்கூடாது. குற்றுயிரா மீன் கிடந்த கடத்திலே கிடக்கும். கல்லறையில் அகப்பட்ட ஒரு மனிதன் குற்றுயிராய் கிடந்தான் இருக்கு. கிறிஸ்தவ ஜீவியத்தில் உயிர் உள்ளவளா இருக்கணும், அனல் உள்ளவளா இருக்கணும், ஆவியில எளிவுள்ளவளா இருக்கணும், பறக்கிறவளா இருக்கணும், கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவளா இருக்கணும். ஆரம்ப நாட்கள்ல பவரா இருந்தீங்க. உங்க ஜெபம் பவர், உங்க சாட்சி பவர், உங்க பேச்ச பவர். அந்த அம்மா சொல்றது எவ்வளவு அருமையா இருக்கு. நம்ம அந்த அம்மா கூட போன அப்படிங்கிற நினைப்பு தோன்ற அளவுக்கு ஆரம்பம் அப்படி இருந்தது. ஆரம்பத்தில் ஆவியில ஆரம்பிச்சீங்க, இப்ப மாம்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. முடிவருந்தும் அந்த விசுவாசத்தில் இருக்கணும். என் ஓட்டம் ஜெயமாக முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 10 வகையான ஜெப ரகங்களை, கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், இந்த 10 வகையான ஜெபங்களை நான் இன்றைக்கு பிரசங்கத்திற்கு 3 வகையாக பிரிச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் 5-5 நிமிஷம் வச்சாலும் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 18:10. ரெண்டு பேரு ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்ல, அதனால உங்க துதிக்கிறேன். 2 times பாஸ்டிங் பிரேயர் பண்றேன். எனக்கு வர்ற எல்லா வருமானமும் உண்மையா 10ல் 1 கொடுத்துறேன். நல்லா கவனிக்கணும். பரிசேயனுடைய ஜெபம் முதல்ல சொல்லப்படுது, இரண்டாவது ஆயக்காரனுடைய ஜெபம் சொல்லப்படுது. வாசிக்க தொடர்ந்து. ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள நுழையாமல் தூரே நின்று தன்னுடைய கண்களை கூட தேவனுக்கு நேரா தூக்கி பார்க்க மனசு இல்லாமல்
தன்னை மாறுபல அடிச்சுக்கிட்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இது ஆயக்காரனுடைய ஜெபம். அழுதுகிட்டு மாறுபல அடிச்சிட்டு பாவியா என்பது கிருபையாயிரும் கேட்டான். அந்த பரிசேன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானா மாறினான். இவனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது. பரிசேயனுடைய ஜெபத்துல கிரிட்டிக்கல் இருக்கு. என்ன இருக்கு? குற்றப்படுத்துகிற தன்மை இருக்கு. இவன் இந்த ஆயக்காரன் மாதிரி நான் இல்ல. இந்த ஆயக்காரன் எப்படிப்பட்டவன்? காணிக்க கொடுக்க மாட்டான், ஒழுங்கா சர்ச்சுக்கு வர மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், எந்த நன்மையும் செய்ய மாட்டான், உபவாசமும் எடுக்க மாட்டான், சர்ச்சுக்கு வர மாட்டான். அவன் மாதிரி நான் இல்லை. நான் ரொம்ப பெஸ்ட், நான் ரொம்ப யோக்கியம், நான் ரொம்ப கரெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட். அது அல்ல. இந்த கிரிட்டிக்கல் பிரேயர் கடவுள் பார்வையில செல்லல. ராங் பிரேயர். பாவியா என்பது கிருபையாயிரம்னு தன்னை தாழ்த்தி அழுது ஜெபம் பண்ணானே, அவன் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது, அவன் ஜெபம் ரிசீவ் பண்ணப்பட்டது, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய ஜெபம் அப்படி இருக்கிறது. நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போனேன். அங்க 30-60 பேர் கூடி இருந்தாங்க. அதுல விசுவாசியான ஒரு அம்மாவும் முக்காடை போட்டு அழகா இருக்கு. அந்த கூட்டத்துக்கு புதுசா செய்தியாளர்கள் வாரான்னு கேள்விப்பட்டு ஒரு இந்து அம்மா, பாட்டியம்மா வந்துருந்துச்சு. அவ விபூதி பூசி இருந்தா. அவளை பார்த்தாலே ரட்சிக்கப்படாத ஒரு அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற விசுவாச அம்மா இவளை இடிச்சுக்கிட்டு அப்படி அப்படி அப்படின்னு அவ யோக்கியமும் நீ சரியில்லைங்கிற மாதிரி சொல்லு. அப்ப அந்த பொம்பளை பரிசேனாவும் முன்னாடிக்கிற பொம்பளை ஆயக்காராவும் இருக்கு. ஹல்லேலூயா ஜனங்களே, ஹல்லேலூயா. நீங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது, ஒருவரையும் குற்றப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தீர்கள். இப்ப நீங்கள் விசுவாசி ஆனவனே நீங்க பெரிய மேன்மைகளா? தசமா கொடுத்தா நீங்க பேமஸா? காணிக்க கொடுத்தா கெட்டிக்காரங்களா? அள்ளி கொடுத்தா சரியா? பாடுனா கெட்டிக்காரத்தனமா? பிரசங்கம் கூட பண்ணலாம், சங்கீதம் கூட எடுக்கலாம். ஆயினும் உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். ஆமா சொல்லுங்க. தாழ்முள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறான், பெருமுள்ளவனுக்கு எதிர்த்துக்கிறான். அவன் தன்னை குறித்து பெருமை பேசினான், இவன் தன்னை குறித்து வருந்தினான். கடவுளுடைய சமூகத்தில் வருகிற யாரா இருந்தாலும் கிரிட்டிக்கல் பிரேயர் பண்ணக்கூடாது, பெருமையாக எதையும் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி வரும் பொழுது எல்லாரும் சமம் என்று எண்ண வேண்டும். பவுல் சொல்றாரு, நாம் பாவிகளிலும் பிரதான பாவி என்று தன்னை தாழ்த்துறார். நிறைய ஊழியக்காரங்க நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படி தூக்கிக்கிட்டு பேசுறான். மத்த ஊழியக்காரனை மட்டம் தட்டி குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். வயசுல மூப்பனா இருப்பான், ஆனா அறிவில அவனை மாதிரி கேடுகட்ட எவனும் கிடையாது. ஆனா நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்னாடி தாழ்த்தணும். எல்லோரும் சமம் என்று எண்ண வேண்டும். தேவன் ஏழை என்று பார்ப்பதில்லை, பணக்காரன் என்று பார்ப்பதில்லை, படித்தவன் என்று பார்ப்பதில்லை, படியாதவன் என்று பார்ப்பதில்லை, உயர்ந்த ஜாதின்னு பார்ப்பதில்லை, தாழ்ந்த ஜாதின்னு பார்ப்பதில்லை. நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்னாடி சமம். கைத்தட்டுகளே, நாம் யாவரும் சமம். சமம், சமத்துவம். அருமையான கொள்கை, இயேசுவின் கொள்கை. சகோதரத்துவம், ஒருமைப்பாடு, அன்பு, ஐக்கியம் கிறிஸ்தவத்தில் மேன்மையா இருக்கிறது. இந்த அன்பை அடையாதவர்கள் தான் நாம் பெருசு நீ பெருசுன்னு சமுதாயத்தில் சண்டை, சபைக்குள்ள சண்டை, ஊழியத்தில் சண்டை. 50 வருஷம் 40 வருஷம் ஊழியம் பண்றோமா, அறிவே இல்லை, மன்னிக்கிற சுவாமே இல்லை, மன உருக்கமே கிடையாது. நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் இயேசுவை போல மாறணும்ங்கிற என்னத்த மாற?
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் சொல்றது என்ன அர்த்தம்? அடைந்தேன் என்பதற்கல்ல, அடையும்படிக்கு ஓடுகிறேன், பிரயாசப்படுகிறேன். கிறிஸ்தவ ஜீவியம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். நீங்க நானும் முடிவெடுக்க முடியாது. இவன் போவா, இவன் போக மாட்டா, இவன் போவா, இவன் போக மாட்டா சொல்லக்கூடாது. முந்தி வந்தவனுக்கு கடைசி வந்தவனுக்கும் சம்பளம் ஆண்டவர் கொடுக்கிறது ஒண்ணுதான். இதுல பித்துறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்முடைய தேவன் ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன், பெருமூச்சு கேட்கிற நல்ல தேவன், வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய நிழலானவர். இவரை மாதிரி இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தையும் பார்க்கவே முடியாது. நீ கொடுத்தாலும் ஆண்டவர் உனக்கு முக்கியம், நீ கொடுக்காமல் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை வெறுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த 3 வகைன்னு சொன்னல, அது சீக்கிரம் முடிக்கிறேன். 10 வகையான ஜப ரகங்கள் இருந்தாலும் ஜெபம் கேட்கப்படும் ஜெபம் 1, 2 கேட்கப்படாத ஜெபம், 3 தடைபடுகிற ஜெபம். இந்த 3ஐயும் சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு அம்மா இயேசுட்ட வந்தாங்க. அவ கிறிஸ்தவ வட்டாரத்துக்குரியவள் அல்ல, அவ புறஜாதிகள், கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு அம்மா வந்தா. ஆண்டவரே, என் பிள்ளை சுகவீனமா பலவீனமா வியாதியா இருக்கு, நீங்க உதவி செய்யுன்னு கேட்டா. இயேசு என்ன மறுப்புச்சுனா தெரியுமா? பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பேன், நாய்க்குட்டிகளுக்கு என்ன செய்யாது, கொடுக்க முடியாது அப்படின்னு அவ கேட்ட ஜபத்திற்கு பதில் அப்படி வந்துச்சு. ஆனா அவ என்ன சொல்ல தெரியுமா? பிள்ளைகளுக்குரிய அப்பம் பிள்ளைகளுக்கு தாங்கிறது மெய், நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க கூடாதுங்கிற சட்டம் சரி. ஆயினும் அங்க ஒரு வார்த்தை போடுற, அப்படி இருந்தாலும் மேசையிலே பிள்ளைகள் சாப்பிடுகிற அந்த துணிக்கைகளிலே கீழே சிந்தி விழுந்துட்டா, கீழே விழுகிற அந்த சிந்தப்படுகிற அந்த அப்பத்தின் துணிக்கைகளை அந்த பிள்ளைகள் திம்பார்களா? இல்லை இல்ல, அது நாய்க்குட்டி வந்து தானே தின்னும். என் பிள்ளையும் ஒரு நாய்க்குட்டியா நினைச்சுக்கிறோம்னு கேட்ட உடனே, ஆஹா, இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான தன்மைய எவர்கிட்டையும் நான் பார்க்கல, இவளிடத்துல இந்த விசுவாசத்தை பார்த்தேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஆடி போயிட்டார். மறுப்பு சொல்ல விரும்பின கடவுளைய மடக்கி பிடிச்சிட்டா. அதுக்கு பிறகுதான் கிரிமினல் பிரேயர். என்ன பிரேயர்? ஒரு நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு குற்றவாளி கூண்டுல நிற்கிறாரு. எமது குற்றவாளி அல்ல என்று வாதாடுகிற ஒரு வக்கீல் இருக்கிறாரு. இவர் குற்றம் செய்தார் என்று சொல்லுகிற அரசு வக்கீல் ஒன்று இருக்கிறார். 2 வக்கீல்களும் வாதாடுகிறார்கள். நீதிபதி 2ஐயும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவரும் சட்டம் படிச்சவர், அவரும் சட்டம் படிச்சவர், இவரும் சட்டம் படிச்சவர். சரிதானா? 3 பேர் என்னத்தான் படிச்சாங்க? சட்டம் தான் படிச்சாங்க. வக்கீல் வாதாடணும், ஜட்ஜு வாதாடுகிறத கேட்டு தன் மனசுல என்ன ஓடுது, சட்டம் என்ன சொல்லுது, இவர் சொல்றது சரியா அவர் சொல்றது சரியான்னு நிதானித்து சொல்லணும். உங்களுக்கு வாய்தா போய்வார். அவர் சொன்னதையும் பார்க்கிறாரு, இவர் சொன்னதையும் பார்க்கிறாரு, வெடிய மண்டைய குழப்புறாரு. மறுபடியும் பல புத்தகங்களை படிக்கிறதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லணும்? வாய்தா போடு, அடுத்த வாரம் வாய்தா வராங்கல்ல, அப்பொழுது இவர் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரிதான் இங்க இயேசுவினிடத்துல அவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்குரிய அப்பம் பிள்ளைகளுக்கு தான் அப்படி வாதாடுறாரு. இந்த அம்மா தன் பிள்ளைக்காக வாதாட வந்திருக்கு.
பிள்ளைகளுக்குரிய அப்பம் பிள்ளைகள் தான் சொல்றது கரெக்ட். ஆனாலும் மேச துணிக்கிலிருந்து கீழே விடுகிறத நாய்க்குட்டி தானே திங்கும்னு எமது கட்சிக்காரர் அப்படின்னு அவர் பேசுறார். தேவன் பார்க்கிறாரு, கரெக்ட், உனக்கும் கரெக்ட், உனக்கு கரெக்ட், ஓகே ஆமென் சொல்லுங்க. அந்த நிமிஷத்திலேயே அந்த தாயானுடைய பிள்ளை சுகமாகிறான். நீ போகலாம், உன் விசுவாசத்தின் முடி உன் பிள்ளைக்கு ஆகட்டும். ஆயிடுச்சா இல்லையா? சோரா கைத்தட்டுகளே, அல்லேலூயா. நீங்களும் நானும் கிரிட்டிக்கல் பிரேயர் பண்ணக்கூடாது. முத சொன்னல, இப்ப என்ன சொன்னேன்? கிரிமினல் பிரேயர். நம்ம ஜெபத்துல ஆண்டவர் எப்படியாயிரும் வசப்படுத்தி ஆண்டவரை வசனத்தை கொண்டு திருப்பணும். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே வசனத்தினால்தான் பேசுவாரு. சாத்தானும் வசனத்தினால்தான் பேசுவார். கல்ல பளபளப்பாக்கி அப்ப மாதிரி ஆக்கி இது அப்பா ஆக்கி சாப்பிடலாம்ல, பசிக்கல. ஆண்டவர் சொன்னாரு, அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிட்டான். வேற உப்பரையை கொண்டு போய் தாள குதி தூதர்கள் ஏந்துவான் இருக்கு. என்ன சொன்னார் ஆண்டவர்? எனக்கு ஒரு வாய்தா கொடுங்க, வீட்டுக்கு போய் பைபிளை படிச்சுட்டு அடுத்த வாரம் பதில் சொல்றேன். ஐயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, வேதத்தை தெளிவுபடுத்தி கேள்வி மேல் கேள்வி கேட்டு படிச்சு ஆதாரங்களை வைத்துக் கொண்டால் நாமும் சாத்தானை ஜெயிக்கலாம். வசனத்தை வசனத்தினால்தான் ஜெயிக்க முடியும். இப்ப அந்த அவள் என்ன செய்தாள்? நீ சொல்லுகிறபடி ஆம், ஆனால் நாய்க்குட்டிகள் திங்கும் இல்ல சிந்தனத அந்த வசனத்தை வச்சே மடக்கிறாரு. அதனாலதான் இரக்கம் கிடைக்கும். நம்முடைய ஜபங்களிலே வேத வசனத்தை வைத்து ஜபிக்கணும். ஆமா சொல்லுங்க. அருமையான போதகர் அன்னைக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க என்ன எழுதப்பட்டிருக்குது? படியில் பயணம், நொடியில் மரணம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறார். இங்க என்ன சொல்றது ஜவாப்துல? ஆண்டவரே, படியில பயணம், நொடியில மரணம்னு சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தை கடவுளா சொன்னாரு, பைபிள்ல அப்படி எழுதியிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஜெபம் தப்பு தப்பா பண்றீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும் தான் சொல்லணும். கண்ணுல பார்க்கறதெல்லாம் சொல்லக்கூடாது. வால் போஸ்டரை பார்த்து சொல்லக்கூடாது. உலகத்தான் எழுதினவர்களை பார்த்து சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை தான் நாம் எப்பொழுது சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கு. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 1:15. ஏசாயா 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்க மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளே, உங்கள் கைகள் ரத்தத்தினால் நனைஞ்சிருக்கு. இந்த ஜெபத்திற்கு பதில் இல்லைங்கிறத அந்த இடத்துல சொல்லப்படுது. நம்ம கையை விரித்து ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றோம். ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாய் நீர் பதில் அழியும் இருக்கு. அப்ப நம்ம கையை விரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கை என்னென்ன பாவம் செஞ்சிச்சு, அடுத்தவனை அடிச்சிச்சு, அடுத்த பொருளை திருடிச்சு, சின்ன பிள்ளைகள் இல்ல அழிறப்பர் பென்சில் பேனாவை களவாண்டுச்சு, பெரியவங்க பக்கத்து வீட்டுகள் நுழைஞ்சு உப்பையும் மிளகாயும் களவாண்டுச்சு, ஆகினால் அருமையானவர்களே, கைகள் சுத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய ஜெபம்
கேட்கப்படும். ஆமென். நம்ம மிகுதியா ஜெபம் பண்ணா, சிலர் ஜெபம் பண்ணுவார்கள், அது குறைவான ஜெபமா இருக்கலாம் அல்லது நிறைவான ஜெபமா இருக்கலாம். அதிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய வசனத்தின் அடிப்படையில் செபிக்கிற ஜெபமா இருந்தா அது பலன் உள்ளதா இருக்கும். மற்றவருடைய பார்வைக்கு நீண்டதா அழகா வர்ணிச்சு அடுக்கு மொழியில நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் இந்த ஜெபம் கேட்கப்படும், இந்த ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் கேளேன், என் முகத்தை அதை மறைச்சிக்கிறேன், காதை பொத்திக்கிறேன், உன் ஜெபம் கேட்கப்படுறது இல்லை அப்படின்னு ஒதுக்குறார். இங்க இருக்கிற பிள்ளைகள்ல எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று தெரிய வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி உங்க ஜெபம் முடியறதுக்குள்ள உங்களுடைய ஆவியில ஒரு விடுதலை வரும். ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, பதில் வந்து விட்டது என்று புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா மீண்டும் ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ண மாதிரி ஒரு வாரமா ஜெபம் பண்ணுங்க. அதுலயும் பதில் வரலையா, ஒரு மாசமா ஜெபம் பண்ணுங்க. அதுலயும் பதில் வரலையா, செபிச்சுக்கிட்டே இருங்க. செபம் கேட்க வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாது ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்படுங்க. அப்பதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு வசனம் படிப்போம். சங்கீதம் 35 வசனம் 13 முடிக்க போறேன். 35ஆம் சங்கீதம் வசனம் 13. அவர்கள் வியாதியாய் இருக்கும் பொழுது ரெட்டு உடுப்பா இருந்தது. நான் உபவாசத்தினாலே என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். என்னுடைய ஜெபமும் என் மடியிலேயே திரும்ப வந்துருச்சு. ஜெபம் எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும், பரலோக தேவனிடத்துல போகணும். ஆனா இவங்க ஜெபிச்ச ஜெபம் என்ன ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற அநேகருடைய ஜெபம் பரலோகம் வரைக்கும் அசைச்சிருது. பரலோகத்தின் அக்கினியை இறக்கி பண்ணுது. எலியா கருத்துள்ளவனாய் பாடு உள்ளவனாய் இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணான். அதனால அக்கினி இறங்கி பலியை பட்சித்து பதில் கொடுத்தது. ஆமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். வெக்கப்படக்கூடாது, யாரும் கேட்டுருவான்னு யோசிக்க கூடாது. என் ஜெபம் ஆண்டவர் கேட்டா போதும், யாரு கேட்டான கேட்காம போன கவலை கிடையாது. எவ்வளவு குற்றப்படுத்தினான கேவலமா பேசினான பேசட்டும், எனக்கு பதில் ஜெபந்தான், எனக்கு உயிர் நாடி ஜெபந்தான். நிறுத்த மாட்டேன். பரியாசம் பண்டிகர்கள் பண்ணட்டும், என் தேவன் என் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணுங்க. தீராத பிரச்சனைக்கு, முடியாத காரியத்துக்கு, ஆக வேண்டிய காரியத்துக்கு அழுது கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணணும். பிள்ளை இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில அன்னாள் சக்களத்தி வார்த்தை அவள் இதயத்தை உடைச்சது. உடைஞ்ச இதயத்தை எங்க போய் அக்கம் பக்கத்து வீட்டில் கொட்டுறதா? ஆலயத்துக்கு போவோம், எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல போவோம். போய் அழுது ஊத்தி ஜெபம் பண்ண கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை அந்த நாள்ல கேட்டார். ஆமென். சகோதரி ரூபவதி அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில லீவு கிடைத்ததை வீணாக்காமல், அவ்வளவு தூரம் என்று பாராம, ஒண்டியாய் வரும் எண்ணாமல் அநேகர் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைச்சு வந்திருந்தாங்க. யாரும் இல்லாட்டாலும் ஒரு மகளாயிருந்து அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி போனார். அந்த ஜெபம் கேட்கப்படுமா படாதா? கண்டிப்பாய் ஆலயத்தில் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் பதில் வருவதற்கு தாமதமாகலாம். தானியேல் ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது, எப்ப முழங்கால் போட்டானோ, எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானோ, பரலோகத்தின் தந்தையை கூப்பிட ஆரம்பிச்சானோ, அப்பயே வானமண்டலத்தின் பொல்லாதவைகள் வந்துருச்சான். நீங்க ஜெபம் பண்ண தொடங்கினவன் உங்களுக்கு எதிராளி ஆயிரும் பிசாசு. யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற வகை தேடுகிற பிசாசு வருவான். ஆனா தடையின் நடுவில் ஜெபம் பண்ணான். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, மீகாவை அனுப்பி தடை செய்த தூதரை அடிச்சிட்டு 21 நாள் கழிச்சு பரலோகத்தின் தேவனிடத்தில்
போய் அதற்கு ரிசல்ட் வாங்கிட்டு தானியேட்ட எந்தப்பா நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்காத, லேட்டஸ்டா இருக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. சில ஜெபங்கள் தாமதமாகலாம், சோர்ந்து போகாதிருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க, அற்புதம் நடந்தே தீரும். நம்ம ஜெபிக்கிறோம், என்னத்தை கேட்க போகுது, எந்த பிரச்சனை எப்படி மாற போகுது, என் பிள்ளைக்கு எப்படி விடிவு காலம் பறக்க போகுது சொல்லாத. தேவன் நினைத்தால் நடக்கும், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல அவர் மாற்ற முடியும். மாற்ற முடியுமா? முடியாதா? எதையும் மாற்ற முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் மாறும். நான் இப்போ 2 மாதமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு இழந்த கார் வேணும், ஆண்டவரே இழந்த பைக் ஒன்று வேணும், ஆண்டவரே 1.5 லட்சம் கடன் எனக்கு இருக்கு அடைக்கணும். இந்த 4 குறிப்பை தான் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த 4 நடக்குமா? என் மனதளவிலே நீங்கள் புரிந்து கொள்ளுகிற ரீதியிலே முடியாதான், ஆனால் தேவனால் முடியும், தேவனால் முடியும். என்னுடைய ராஜதுரையனுடைய மாமனார் ரொம்ப பழைய சர்ச்சு, அவங்க அப்பா ஊழியத்தை மகன் பார்த்தார், அதிலிருந்த வீடு பார்த்தா ரொம்ப கேவலமா இருந்தார். ஆண்டவர் அதே சபையில ஒரு விசுவாசி மூலமா அழகான ஒரு வீட்டை கட்டி, மாடியிலும் கட்டி, முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி அது பேராலயமா மாத்தி கொடுத்தார். கர்த்தர் செய்தார். யாரை கொண்டாயிலும் எவரை கொண்டாயிலும் எந்த ஒரு அற்புதத்தை செய்தாலும் செய்வாரே. ஹல்லேலூயா. அந்த தேவ மனிதருக்கு, அந்த சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை அந்த தகுதிக்கு உள்ளவராய் ஆக்கினால் ஏன் உங்களையும் அந்த தகுதி உள்ளவராய் ஆக்க முடியாது? உங்க கைகளை கோடிக்கணக்காய் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பான்னு கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது. கொடுப்பாருன்னா ஆமான்னு நம்பணும். நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தா அது நடக்கும். நீங்க அந்த நல்ல காக்காவா இருக்கணும், திருட்டு காக்காவா இருந்தா நடக்காது. ஆமென். கிடைச்ச அப்ப எனக்கே காண மாட்டேங்க, இதை போய் ஊழியருக்கு எங்க கொடுக்கு. நான் பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் சொல்லிட்டாரு. இந்த காக்கா கரெக்டா விடிய காலத்தாப்பம் இறைச்சி, சாயங்காலத்தாப்பம் இறைச்சி கரெக்டா கொடுத்துச்சு. பஞ்சம் தீருகிற வரைக்கும் அவனை கொண்டு போய் பத்திரமா சேர்த்து அங்கேயும் ஆண்டவர் போஷித்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். 45 வருஷம் முடிஞ்சு 46வது வருஷத்துல நான் ஊழியம் பண்றேன். நேத்து வந்த ஊழியர்களை நல்ல கார் வச்சிருக்காங்க, நல்ல பங்களா வீடு கட்டி இருக்காங்க. யாராவது ஊழியக்காரர் வந்தாலும் தங்குற அளவுக்கு வசதி பட்டி வச்சிருக்காங்க. நான் அதை பத்தி கவலைப்படல. தேவன் கொடுக்கு வரைக்கும் நான் அமைதியாயிருப்பேன். என் ஜெபத்தை மட்டும் நிறுத்த மாட்டேன். ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் வராவிட்டாலும் வருகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு நீங்களும் அப்படி செய்யுங்க, உங்களுக்கும் உதவி செய்யும். நீதிமொழிகள் 28:9 வசனம் மட்டும் இருக்கு, முடிச்சிடறேன். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்கிறவுடைய ஜெபமும் கேட்கப்படாத ஜெபம். அப்போ ஜெபமும் வேதமும் இணைந்திருக்கு. வேதம் இல்லைன்னா ஜெபம் இல்லை, வேதம் இருந்தா தான் ஜெபம். ஆகவே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை நேசித்து வாசித்து ஜெபத்தை செய்யறதுக்கு முன்னாடி வேதத்தை கேட்டு இருந்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தின்படி செய்ய ஒப்புக் கொடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபம் ஜெயமாய் மாறும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வசனம் வாசிக்கத்தான் நேரம் இருக்கு. 3:8 புலம்பல். எரேமியாவுக்கு அடுத்த புத்தகம் புலம்பல். ஏசாயாவுக்கு முந்தின புத்தகம். நான் சத்தம் மட்டும் கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை
அடைத்து போட்டார். நல்லா கவனிக்கணும். உன் ஜெபம் பரலோகத்துக்கு போகாம கடவுளே உன் ஜெபத்தை செஞ்சாரு, அடைச்சு போடுற. மனித தோற்றத்திற்கு மனித பார்வைக்கு செபிக்கிற ஆள் மாதிரி நடிப்பாங்க. ஆனா அந்த ஜெபம் அடைக்கப்படும், தடுக்கப்படும். ஜெபத்திற்கு தடை இருக்கும். ஏன்? உன் கைகளில சுத்தம் இல்லை, உன்னுடைய வேதத்தை நேசிக்கிற வாசிக்கிற பழக்கம் இல்லை. ஆகினாலே ஜெபம் தடுக்கப்படுகிறது, தடையாக்கப்படுகிறது. வசனம் இல்லாதனால போயிரு. 44 அதே 3:44 படிமா. புலம்பல் 3:44. ஜெபம் உள் பிரவேசிக்க கூடாதபடி ஆண்டவரே தன்னுடைய மேகத்தை வச்சு மூடிக்கிறாராம். செபிக்கிறவரை பார்க்கிறாரு. இவன் பைபிள் படிக்கிறது கிடையாது, இவன் கையில சுத்தம் கிடையாது, ஆத்திரத்துக்கு மட்டும் வாரான், அவசரத்துக்கு மட்டும் ஆண்டவட்ட வாரான், இஷ்டத்துக்கு தெரியுறான், இஷ்டத்துக்கு நடக்கிறான், இஷ்டத்துக்கு போறான், இஷ்டத்துக்கு அலைகிறான். ஒரு கஷ்டம் கடவுளேன்னு வாரான். ஆண்டவர் அவனுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க கூடாங்கிறதுக்காக மேகத்தை வச்சுட்டு அவர் மறைஞ்சுக்கிறாரு, ஒளிஞ்சுக்கிறாரு. உன் ஜெபம் கடவுள் காதுல கேட்க முடியல, போகல. ஏன்? ஆண்டவரே தம்முடைய மேகத்தை வச்சு மறைச்சுக்கிறார். உனக்கு பதில் கொடுக்க இஷ்டம் இல்லை. 1 கொரிந்தியர் 7:5 முடிக்க போறேன். கொரிந்தியர் 7:5 உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு. அது எனக்கு புரியல. உபவாசத்திற்கு ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்து இருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருக்க. போதும். இது யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, கணவன் மனைவி 2 பேருக்கு. கணவன் இல்லை அல்லது மனைவி இல்லைன்னு அவங்களுக்கு இல்லை. கணவனும் மனைவியுமா இருக்கிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஆலோசனை, நீங்க 2 பேரும் பிரியவே கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு சொன்னாரே. அப்படின்னா என்ன? கணவனும் மனைவியும் பிரியவே கூடாது, வாழ்க்கையில பிரியவே கூடாது. பரிசுத்தமான மஞ்சத்திலே படுக்க அறையிலே பிரியக்கூடாது. ஆணும் பெண்ணும் உறவு காரியத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா சில நேரங்களில், சில சமயங்களிலே, சில நேரத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அந்த ஜெபத்திற்கு இந்த உறவு தடை. புரியுது நினைக்கிறேன். கணவனும் மனைவியும் தப்பு பண்ணிட்டா சர்ச்சுக்கு வரலாமா பாஸ்டர்? அது தப்பு இல்லை. விவாகம் யாவருக்குள்ளும் கணமுழுதும் அசைசிப்படாதுமான பரிசுத்தமான மஞ்சள் இருக்கு. கணவன் மனைவியும் சந்தோஷமா பரிசுத்தமா அவங்க உறவு வச்சாலும் அது கடவுள் பார்வையில சர்ச்சுக்கு வரும் பொழுது அது பாவம் கிடையாது. ஒருவேளை உபவாச ஜெபத்துக்கு போறேன், நாங்களா உபவாசம் எடுக்க போறோம் அப்படின்னா அன்னைக்கு மாத்திரம் கணவனும் மனைவியும் விலகி கொள்ளலாம், மற்றபடி விலகவே கூடாது. அந்த 2 பேர்ல ஒரு ஆளு, நான் இன்னைக்கு பரிசுத்தமா உபவாசம் இருக்க போறேன், அதனால இன்னைக்கு குடும்ப உறவு வேண்டான்னு ஒருவன் கணவன் சொல்றான் அல்லது மனைவி சொல்றான்னா 2 பேரும் சம்மதமா இருந்தா தான் அதை செய்யாமல் இருக்கலாம். அது ஒருத்தர் அதெல்லாம் முடியாது, எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம்னா தப்பு கிடையாது. ஜெபத்திற்கு தடை
உபவாசத்திற்கு தடை கணவன் மனைவியினுடைய உறவு. சிலரு வீட்டுக்கு விளக்கா தூரமா அந்த மந்த்லி டைம் வந்துருச்சுன்னா சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு நினைக்காங்க. அது சர்ச்சுக்கு போறது தப்பு கிடையாது. சுத்தபத்தமா அதுக்கு செய்ய வேண்டிய கடமைய, அதற்கு முறைமைய சரியா பண்ணிட்டு சர்ச்சுக்கு வரலாம். ஒருவேளை நீ சர்ச்சுக்கு வரும் பொழுது அப்படி ஒரு தவறு நடந்தா அது தீட்டு கிடையாது. இயேசுனுடைய ஆலயத்தில் பெண்கள் நிமித்தம் வருகிற மாதவிடாய் தீட்டு அல்ல. சில மதங்களிலே பெரிய தீட்டு மாதிரி யோக்கியம் மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா திருட்டு பேரா இருப்பாங்க. கடவுள் பார்வையிலே அது பரிசுத்தம் உள்ளது. ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பேர வழிபாடுன்னு சொல்லுவாங்க. வழிபாடு நின்று போச்சுன்னு சாராய் சொன்னாள். நின்று போன வழிபாடு கூட தேவன் புதுப்பிக்க முடியும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு வயசாயிருச்சு, இன்னும் நிக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்டு சரி பண்ணிடலாம். எனக்கு சின்ன வயசுல நின்று போச்சு, தப்பல்ல. அது நிமித்தம் வருகிற எந்த ஒரு இடர்பாடும் எந்த ஒரு மன கஷ்டமும் கிடையாது. அது நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளும். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 3:7 முடிச்சிட்டேன். 1 பேதுரு 3:7. 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால உங்கள் ஜபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் ஜீவனாகிய ஆளபடினால் செய்யுங்க. வேற ஒண்ணு இல்ல. இந்த டைம் நேரத்துல ரொம்ப பலவீனமா போயிடும் மனைவி. அவளால சில வேலைகளை செய்ய முடியாது. அந்த நேரத்துல கணவன்மார்கள் அந்த பலவீனமான மனைவிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூட இருந்து சில வேலைகளை செஞ்சு இவங்களுடைய சுய விருப்பத்தை வெறுத்து அந்த மனைவிக்கு பிரியமாக அவளும் நித்திய ஜீவனுக்கு வரணும், நம்மோட வந்து சேரணுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லப்படுது. அது ரொம்ப டீசெண்டா சொல்லப்படுது. இதுல போய் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு என்ன எல்லா பிள்ளைகளுக்கும் வராத உனக்கு மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அடிச்சு துவச்சி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனம் செய்யக்கூடாது. பெண்கள் பலவீனமான பாட்டு அவர்களுக்கு தேர்தலா ஆறுதலா அட்ஜஸ்டா இருந்து கொண்டு வாங்க. 26:41 மத்தேயு முடிச்சு. 26:41 மத்தேயு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதிருக்கும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதினால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த சரீரம் பலகீனமானது, டயர்டாயிடும், களைப்பாயிடும், செபிக்க கூட முடியாம போயிடும். ஆனா உள்ள இருக்கிற ஆவி அது எப்பயுமே நெருப்பா இருக்கும், அது உற்சாகமா இருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால மாம்ச பலவீனத்தில் இருந்தாலும் ஆவின் உற்சாகத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் உங்களுக்கு உயிர் நாடியாக, அந்த ஜெபம் உங்களுக்கு பலனாக, அந்த ஜெபம் உயிர் நாடியாய் இருந்து ஜெயமாய் மாறி உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எந்த பலகீன நேரங்களில்
உம் கிருபை தந்தீரையா. எல்லாரும் பாடணும். உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பல நான் எதற்கு மயம் இல்லையே. இயேசு ராஜா தலனானி எதற்கு பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையின் தேவனே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஜெபம் உயிர் நாடி, ஜெபம் ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபம் இல்லாத வாழ்வு தோல்வியான வாழ்வு. ஜெபத்தின் ரகங்களையும் ஜெபத்தின் அவசியங்களையும் அநேக வேத வசனங்களினால ஆராய்ந்து பண்ணவும், நம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராதனையில தியானிக்க கிருபை கொடுத்தீர். அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். ஜெப வீராங்கனைகளாக, ஜெப வீரர்களாக மாற்றும். கர்த்தர் வரைக்கும் இந்த உயிர் நாடியாயிருந்து ஜீவனுள்ள தேவனை தரிசிக்க கிருபைதார். சமாதானத்தோடு செல்ல உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.